தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமி என தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்ன என் செய்யலாம் சக்தி வாழொன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பருங்கோப திரிசூலத்தையே. அதான் இந்த பாட்டு. முருகப்பெருமான் என் பக்கத்தில் இருக்கான். அவன் என் கையில ஒரு ஞான வாள் கொடுத்திருக்கான். இந்த ஞான வாள் இருக்கிற வரைக்கும் எந்த யமனும் என்கிட்ட வர முடியாது. யமனுடைய சூலாயுதத்தை வெட்டி விடுவேன். முருகன் யாரு தெரியுமா? தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாள் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி. அது என்ன சாதிக்கிறது? வைஷ்ணவத்தில் தீர்த்தம் கொடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க. கோயில்ல தீர்த்தம் சாதித்தார்கள். இதெல்லாம் வைஷ்ணவ பாஷை. வைஷ்ணவத்தில் இந்த சாமியை தோல்ல தூக்கிட்டு போறோம்ல, அது தோல்ல வலிக்குமா வலிக்காதா? தூக்கி பார்த்தா தானே தெரியும். அதுக்கு பேரு தோளுக்கு இனியான்னு பேராம். சாமியை தூக்கினா அது தோளுக்கு எப்படி இருக்குமா? இனிப்பா இனிமையா இருக்குமா? இந்த ஜவ்வரிசி பாயாசம் பார்த்திருக்கீங்களா? ஜவ்வரிசி பாயாசம், அதுக்கு பாயாசம்னு பேர் இல்ல வைஷ்ணவத்துல, திருக்கண் அமுது. அந்த ஜவ்வரிசி பூரா பெருமாள் கண்ணு மாதிரி தெரியுதான். ஜவ்வரிசி பெருசு பெருசா கிடக்கும்ல, அது எப்படி இருக்கு? பெருமாள் கண் மாதிரி. அதனால அதுக்கு பேரு திருக்கண் அமுது. இதெல்லாம் வைஷ்ணவ பாஷை. வைஷ்ணவ பெருமக்கள் ஆண்டவங்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு உள்ளவர்கள். தீர்த்தம் சாதித்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? தீர்த்தம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தந்தைக்கு, முருகனுக்கு தந்தை யாரு? யாருக்கு தந்தை இல்லையோ அவர். சரிதானே? முருகனுக்கு யாரு தந்தை? சிவபெருமான். அவருக்கு யாரு தந்தை? ஐயோ கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. திருவாசகம். தந்தைக்கு தந்தை இல்லாதவன் முருகன். முருகன் யாரு? தந்தைக்கு தந்தை இல்லாதவன். சூரன் சொல்றான் கந்த புராணத்தில், தந்தைக்கு தந்தை இல்லாதவன்ங்கிறான். முருகனுக்கு அப்பா சிவபெருமான். ஆமா, அவர் முருகனுக்கு மட்டும்தான் அப்பாவா? வேற யாருக்கு அப்பா? நமக்கெல்லாம் அப்பா. நீங்க பாட்டுக்கு பிள்ளையாருன்னு நிறுத்தி விடாதீங்க. எல்லாருக்கும் அவர் தானே அப்பா. இந்த பிறவிக்கு இவர் அப்பா, போன பிறவிக்கு அவர் அப்பா, அதுக்கு முந்தின பிறவிக்கு யார் அப்பாவோ எது அப்பாவோ சொல்ல முடியாது. எல்லா பிறவிக்கு யார் அப்பா? அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. திருநாவுக்கரசு பெருமான் பாடுறாரு. அப்பன் நீ, அம்மை நீ, எந்தை யாய் எம்பிரான், எவ்வுயிர்க்கும் தந்தை தாய் தம்பிரான், தனக்கு அகுதிலான். திருவாசகம். சிவபெருமானுக்கு அப்பா கிடையாது. தந்தை. தந்தைனா யாரு? உலகத்துக்கு தந்தையான சிவபெருமானுக்கு முன்னாலே ஞானத்தை கொடுத்தார். அப்ப என்ன சிவபெருமானுக்கு ஞானம் கிடையாதா? பையன் புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்தான். அப்பாட்ட வர்றான். அப்பா, இந்த கார்ல முதல்ல நீங்க உட்கார்ந்து ஓட்டணுப்பா. ஏன் அப்பா அது வரைக்கும் கார் உட்கார்ந்ததே இல்லையா? ஓட்டுனதே இல்லையா? அவர்கிட்ட 20 கார் நிக்குது. ஏன்? ஒரு மரியாதை. பெரியவங்க முதல்ல பெரியவங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். ஞானத்தை கொடுக்கிறதுக்கு தகுதி வேணும், வாங்கிக்கிறதுக்கும் தகுதி வேணும். ஞானத்தை கொடுக்கிற தகுதி யாருக்கு? முருகனுக்கு. அத முதல்ல ஒரு பெரியவருக்கு கொடுக்கணும்.
ஞானத்தை வாங்குற அளவுக்கு பெரியவர் யாரு? அவங்க அப்பா சிவபெருமான் திருவேரகம் சுவாமிநாதனா இருந்து சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணாரா இல்லையா? அதத்தான் சொல்றார். தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ். ஏன் சார் வாழா ஞானம்? ஆமாம், வாழ்னா தெரியுமா? இந்த வெற்றம் குத்துறம் அந்த வாழ் இல்ல. வாழுன்னா ஒளின்னு அர்த்தம். வாழுன்னா என்ன? ஒளி, பிரகாசம். வாழுன்னா ஒளின்னு அர்த்தம். தந்தை ஞானம் ஒளி வீசுமா? ஒளி வீசாதா? அஞ்ஞான இருட்டு, ஞான வெளிச்சம். தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழொன்று சாதித்தருள். அப்பாவுக்கு ஞானம் கொடுத்தாராம். இந்த அப்பாவுக்கு ஞானம் கொடுத்தது அருணகிரிநாத சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? முத பாட்டிலேயே பாடிட்டாரு. திருப்புகள்ல முத பாட்டு என்னம்மா? திருப்புகள்ல முத பாட்டு என்ன? அருணகிரிநாதர் பாடுன முத பாட்டு. வெரி குட். முருகப்பெருமான் முத்தை தருன்னு அடியெடுத்து கொடுத்தான். சரிதானா? முத்தை தரு பத்தி திருநகைன்னா ஆகா சத்தத்தோட தாளத்தோட பாடு அப்படின்னு சொல்றான். அப்படின்னு 108 தாளமும் வர்ற மாதிரி திருப்புகள்ல கொட்டி விட்டார். 108 தாளமும் உள்ள ஒரே தமிழ் நூல் திருப்புகள் மட்டுமே. ஞானசம்பந்த சாமி கூட அத்தனை தாளத்துக்கு பாடல. அருணகிரிநாத சுவாமி தான் அத்தனை தாளத்துக்கும் பாடினவர். தாளம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த பாட்டு. அப்படி பாட்டு. முதல் பாட்டு என்ன? தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தனதான. இதான் தாளக்கட்டு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன். அப்புறம் என்ன? அதுக்கு அடுத்த வரி முக்கட்பரமர்க்கு. எனக்கு அது வேணுமே அந்த வரி. அதுக்காக அந்த பாடுபடுறேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணம் முத்தி கொரு வித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. சுருதினா வேதம். வேதத்துக்கு முன்னால உள்ளது ஓம், ஓங்காரம். முக்கட்பரமன் 3 கண்ணுள்ள சிவபெருமான். சிவபெருமானுக்கு வேதத்தின் முதலிலே உள்ள பிரணவ மந்திரத்துக்கு பொருளை சொல்லி அங்கேயே வந்துருச்சு. அப்பாவுக்கு பிள்ளை உபதேசம் பண்ணது அங்கே வந்துருச்சு. முக்கட்பரமர்க்கு சுருதியின் சுருதினா வேதம்மா. சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 33 கத்தமரரும் அடிபேண. முதல் பாட்டில முதல் வரிக்குள்ளேயே வந்துருச்சு. உபதேசம் பண்ணது முருகன் தான் குருநாதன் இல்லே, சிவகுருநாதன். தட்சிணாமூர்த்தி குருநாதர், அவருக்கும் குருநாதன் முருகப்பெருமான். தந்தைக்கு முன்னம் தனிஞான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமி. கந்தன்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். கந்துன்னா யானை கட்டுற தறி. அந்த காலத்துல பூமியில ஒரு கம்பிய அழுத்தமா ஊனி வச்சிருவாங்க. யானைய அதுல கட்டிடுவேன். யானை அதை விட்டு போகாது. கந்துன்னா யானை கட்டுற தறி. நம்மளை எல்லாம் கட்டுறதுக்கான தறி முருகப்பெருமான். ஒரு தறி இருந்தாத்தான் ஒழுங்கா குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மேய்வோம். இல்லைன்னா எங்கேயாவது போய் காணாம போயிடுவோம். முருகப்பெருமான் யாரு? நம்மளை எல்லாம் கட்டக்கூடிய தறி. தொல்காப்பியத்தில் கந்துன்னா யானை கட்டுற தறி. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சேர்க்கப்பட்டவன். 6 குழந்தை. அம்பாள் பராசக்தி போறா. 6 பிள்ளையவும் பார்த்தா. அப்படியே சேர்த்தா ஒரு உடம்பு 6 தலை 12 கை. கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து. யாரு பாடுறா? கந்தர் கலிவன்பா. கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து சேர்க்கப்பட்டவன் கந்தன். ஆமா, யமன் சேர்க்கிறானா பிரிக்கிறானா? கூற்று பிரிக்கிறான். உடம்பையும் உயிரையும் பிரிக்கிறான். பிரிக்கிறவனை உதைக்கணும்னா சேர்ந்தவனை போய் பிடிக்கணும். பிரிக்கிறவன் யாரு? யமன்.
கூற்றுன்னு ஏன் பேரு? உடம்பு வேற உயிர் வேற கூறுபடுத்திடுவான். அதனால அவனுக்கு என்ன பேரு? கூற்றுவன். முருகனுக்கு என்ன பேரு? சேர்க்கப்பட்டவன் கந்தன், ஒட்ட வைப்பவன் கந்தன், பிரிப்பவன் யமன். பிரிக்கக்கூடிய யமனை விரட்ட வேண்டுமா? ஒட்ட வைக்கக்கூடிய கந்தனை பிடித்துக்கொள். அதான் இந்த பாட்டு. யமனை விரட்டணும்னா முருகன் காலில் விழு. யமனை பார்த்து சொல்றாரு, தந்தைக்கு முன்னம் தனியான வாடென்று சாதித்தருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர். முருகன் இவருக்கு என்ன சொல்லி தேற்றினான்? உபதேசம் பண்ணி தேற்றினான். தேறுதல்னா தெளிகிறதுன்னு அர்த்தம். உபதேசத்தினாலே தெளிவித்தான். முருகன் யார் யாருக்கு உபதேசம் பண்ணனார்? கடவுள்ல ரொம்ப பெரிய கடவுள் சிவபெருமான். முனிவர்களில் ரொம்ப பெரியவர் அகஸ்தியர். மனிதர்களில் ரொம்ப பெரியவர் அருணகிரியார். 3 பேருக்கு முருகன் உபதேசம். எனக்கு முருகன் உபதேசம் பண்ணினான், என்னை தேற்றினான். அதனாலே நான் இனிமேல் காலன் வெம்பி, காலன் யமன் கோபத்தோடு வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம்? காலன் கோபத்தோடு வந்து என்கிட்ட என்ன செய்ய முடியும்? சக்தி வாழ் ஒன்றினால் என் கையில சக்தி என்ற ஒளிமயமான ஒரு கருவி இருக்கிறது. அதான் வாழ். சக்தி வாழ்னா சக்தி என்ற ஞான ஒளி. சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன். அவன் கையில வச்சிருக்கிறானே தனிப்பெரும் கோப திரிசூலம். திரிசூலத்துக்கு கோபம் வந்தா தணிக்க முடியுமா? யமனுடைய கையில இருக்கிற சூலத்துக்கு கோபம் வந்தா யாராவது தடுக்க முடியுமா? அதை நான் என் கையில உள்ள சக்தி வாழொன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பெருங்கோப திரிசூலத்தையே. என்ன அர்த்தம்? யமனை பத்தி எனக்கு பயம் கிடையாது. அம்மா, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறோமா இல்லையா? சேர்க்கிறோம். எங்க செட்டி நாட்டில் பெண் குழந்தை பிறந்துட்டா நகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சாத்தான் 22 வயசுல கல்யாணம் பண்ற அன்னைக்கு கொஞ்சமாவது தேரும். பெண் குழந்தை பிறந்த உடனே நகை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணிக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது. சரி, நமக்குள்ள கல்யாணம் பண்ணிக்குமா இல்ல போடான்ட்டு வேற எங்கேயாவது போய் பண்ணிக்குமா அதுவும் தெரியாது. பண்ணிக்கிற காலம் வரைக்கும் இருக்குமா அதுவும் தெரியாது. நிச்சயம் இல்லாததுக்கு ஏற்பாடு பண்றோம். நம்ம பிள்ளைக்கு சொத்து ஏற்பாடு பண்றோம். சில பிள்ளை தான் வாங்கிக்குவான், சில பிள்ளை போடா நீயும் மாச்சு உன் சொத்து மாச்சு அப்படின்ட்டு போயிடுவேன். அதுவும் நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லாததுக்கெல்லாம் இவ்வளவு பாடுபட்டு ஏற்பாடு பண்றமே. மரண நிச்சயம் தானே, வராம போயிருமோ? வந்தே தீரும். என்ன நாளைக்கும் நாளானைக்காத சந்தேகம். நான் நினைக்கிறேன் அவர் போறாரு நான் பார்க்க போறேன்னு, அவர் நினைக்கிறாரு இவர் போறாரு நான் பார்க்க போறேன்னு. இப்படித்தானே? நிலையில்லாததுக்கெல்லாம் இவ்வளவு ஏற்பாடு பண்றமே. நடக்காததுக்கெல்லாம், நடக்க வாய்ப்பில்லாததுக்கெல்லாம் இவ்வளவு ஏற்பாடு பண்றமே. நிச்சயமா நடக்கக்கூடிய மரணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அதுதான் இந்த ஏற்பாடு. யாரு காலில் விழணும்? முருகன் காலில் விழணும். வெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். முருகா மைவருங்கண்டத்தர் மைந்தகந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். எனக்கு என்ன தெரியும்? உன்னை வாழ்த்த தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. ஒரு காலத்திலே இந்த 5 பேர் என்னை கைவிட்டு விடுவார்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி 5 என்னை கைவிட்டு விடும். பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் 5 கைவிட்டு மெய் விடும் போது உன் அடைக்கலமேன். முருகா, இந்த 5 பேரும் கைவிட்டு நான் விழுகிற அன்னைக்கு உன் அடைக்கலமே. நினைச்சா முருகன் வருவானா மாட்டானா? சத்தியமா வருவான். இந்த சாட்சி இருக்காரு. நீ நினைச்சுன்னா முருகன் வந்து உன்னை அழைத்து கொண்டு போவான். சார், நான் இத்தனை வருஷமா கும்பிடுறேன் நடக்கலையே, அப்ப இன்னும் அழுத்தமா கும்பிடணும்னு அவன் நினைக்கிறேன். நம்ம கும்பிடு பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம என்ன பண்றது? நமக்கு நம்ம தான் கும்பிடுறோம்னு தோணுது. அவனுக்கு அடியார்களோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்ம கும்பிடு ஒண்ணுமில்லாத தோணுது. ஒண்ணு வேண்டாம். கைலாசி யாத்திரை போனேன், கைலாசத்தை பூரா நடந்தே சுத்தினேன். எனக்கு கொஞ்சம் உள்ளுக்க திமிரு வந்துச்சு. ஆமா, 54 கிலோமீட்டர் நடந்தல்ல சுத்தி இருக்கான். அவரு குதிரையில போய் சுத்தி இருக்காரு. நாங்க 4 பேரு நடந்தே சுத்தி இருக்கோம். மூச்சு இழைக்குது, கஷ்டமா இருக்கு. மேல இருந்து இடியாப்பம் மாதிரி மழை பெய்யுது. கூட வந்த ஆளு சொல்றான், நடந்துகிட்டே இரு, நிக்காதே. ஏன்? நின்னா உட்காரணும் போல தோணும், உட்கார்ந்தா படுக்கணும் போல தோணும், படுத்தா தூங்கணும் போல தோணும், தூங்கினா முழிக்க மாட்டேங்கிறான். எப்படி இருக்கு? தூக்கம் வருமா? நட நட நட, நடந்துகிட்டே இரு. நடந்தா 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 விடாம நடந்தோம். அப்ப எங்களுக்கு திமிர் வந்துருமா இல்லையா? நம்ம தான் கைலாசத்தை நடந்து சுத்தி வந்தோம். எதிர்த்தாப்புல பார்த்தா திபேத்துக்காரங்க ஒரு சாக்க தூக்கிக்கிட்டு வர்றாங்க. திபேத்தியர்கள் சாக்கை அப்படி போட்டு விழுந்து கும்பிடுறான், எந்திரிக்கிறான், திரும்ப சாக்க போடுறான், விழுந்து கும்பிடுறான். நம்ம கோயில்கள்ல கும்பிடு கரணம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே கும்பிட்டு கும்பிட்டு சுத்தி வர்றது. கைலாசம் 54 கிலோமீட்டர். 54 கிலோமீட்டர்னா எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து கள்ளிக்குடி வந்துடும், இன்னும் கூட ஜாஸ்தியா வரும், இன்னும் கூட ஜாஸ்தியா வரும். 54 கிலோமீட்டர் கும்பிட்டு கும்பிட்டு சுத்துறாங்க 8 நாள். ஏன் ராத்திரிக்கு எங்க படுப்பீங்க? எந்த இடத்துல ராத்திரி ஆகுதோ இந்த சாக்க போர்த்திக்கிட்டு அங்கேயே படுத்துருவோம். நாளைக்கு காலையில அதுல இருந்து போவோம். இப்ப சொல்லுங்க, அவன் பக்தனா? நம்மளாம் பக்தரா? நம்மளாம் குப்பை. நான் தான் கும்பிட்டேன், நான் எவ்வளவு கும்பிடுறேன்னு தெரியுமா? அவன் பாக்குறான், போடா உன்னை விட பெரிய ஆள்லாம் அங்க இருக்கான் பாத்தியா. ஆனவன் கடவுள்கிட்ட நான் பக்தனுங்கிறதுல கூட வரப்படாது. நான் தான் பெரிய பக்தன் நினைச்சிடப்படாது. நமக்கு மேல பக்தன் எத்தனையோ பேரு. எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? மரணத்துக்கு நாம் ஒரு வழியை காண வேண்டுமானால் முருகன் திருவடியில் விழுந்து அழ வேண்டும். முருகன் தான் மரணத்திலிருந்து காப்பாற்றுவான். வாராதகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே என்பர். யமனே என்கிட்ட வராதே, வந்தா நான் உனக்கு யமனாயிருவேன். இப்ப அடுத்த பாட்டு, இன்றைய தலைப்பு 70வது பாட்டு. அருமையான பாட்டு இது. பாராயண பாடல் 9. பாராயண பாடல் 9வது பாட்டு இப்ப சொல்ல பாறேன். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. தினம் இந்த பாட்டை சொல்லிட்டு தூங்குங்கிறார் வாரியார் சுவாமி. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். இந்த கண்ணுக்கு எது துணை? அவன் திருவடி. அந்த பாதம் எப்படியா? திரு மென் மலர் பாதம். அந்த பாதம் மலர் போல இருக்குமா, மென்மையா இருக்குமா, மங்களமா இருக்குமா. திருன்னா மங்களம், திருன்னா மகாலட்சுமி. விழிக்கு துணை இதுதாங்க துணை. கடவுளை தவிர ஒருத்தனும் துணை இல்லை தெரியுமா? எனக்கு வேண்டிய ஒரு ஆளு பெரிய கோடீஸ்வரன் சாக போறார். 89 வயசு. சும்மா இல்ல, அவர் நல்லா இருந்துட்டாரு. 89 வயசு, மரணப்படுக்கையில கிடக்கிறார். அடுத்த வீட்டுல இவனுடைய நண்பன் 85. இன்னும் 4 வருஷம் இருக்கு இவருக்கு வாரதுக்கு. அங்கிருந்து வந்தார். கோவிந்தசாமி, நீ ரொம்ப நல்லவன், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்ட, இப்ப இறந்து போற, கடவுளை நினைச்சுக்கோ, நல்லா போயிட்டு வா, உன் பிள்ளை குட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோ இவர் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்க போற மாதிரி.
உன் பிள்ளை குட்டிகள்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கூட நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சாகுற போது கவலை இல்லாம நிம்மதியா சாகணும், நீ நிம்மதியா போயிட்டு வா, கடவுளை நினைச்சுக்கோ. இவர் 1/2 மணி நேரம் சொன்னார். சொல்லிவிட்டு நான் உனக்கு என்ன செய்யணுமோ காத்து கிடக்கிறேன், கேளு, என்ன மாதிரி வேணும்னா கேளு, நான் செய்கிறேன். இதுதான் திமிருங்கிறது. இவர் செய்கிறாராம், நான் செய்கிறேன். செய்வியா? செய்கிறேன், சொல்லு, என்ன வேணும்? தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வாரியா? வருவானா? விழுந்தங்கட்டேன்னு ஓடி போயிடுவேன். யாரு துணை? விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள். புரியுதா? மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். பயந்த தனி வழி, அதான் நம்ம கோவிந்தசாமி. பயந்த தனி வழி எப்படி இருக்குமோ தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அது செத்தா தானே தெரியும். பயமா இருக்குல்ல, என்னமோ ஏதோ பயமா இருக்குல்ல, அவன் தான் காப்பாத்த போறான். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். அவன் பாதம் எப்படி தெரியுமா? உலகத்துல நம்ம சைவத்திலையும் சரி, நம்ம புராணங்கள்லையும் சரி, அழகுக்கு கடவுள் யாரு? முருகன். முருகன் பிறக்கிறதுக்கு முன்னால முருகன் அவதாரம் பிறவின்னு சொல்லப்படாது. ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். உதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிச்சான்னா என்ன அர்த்தம்? நேத்திக்கு இருந்தான், மறைஞ்சான், இப்ப உதிக்கிறான்னு அர்த்தம். என்னமோ இல்லாம வரல. புரியுதா? முருகன் உதித்தான். அதுக்கு முன்னால கடவுள், காதலுக்கு கடவுள் மன்மதன். ஆமா, காதலுக்கு கடவுள் யாரு? மன்மதன். அழகுக்கு கடவுள் மன்மதன். உலகத்திலேயே மன்மதனும் ரதியும் தானா அழகு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மன்மதனும் கருப்பு, ரதியும் கருப்பு. அந்த காலம் மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு, மீனாட்சி கருப்பு, அல்லி கருப்பு, பாஞ்சாலி கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, நான் கூட கருப்பு. என்னம்மா அந்த காலம் அப்படித்தாங்கயா. ஆமா, எல்லாம் கருப்பு. பாருங்க, மன்மதன் கருப்பு, அவனுக்கு பேரு கருவேள். முருகன் சிவப்பு, முருகனுக்கு பேரு செவ்வேள். இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா? அம்பாள் கருப்பு, சிவபெருமான் சிவப்பு. 2 பிள்ளை, ஒன்னு முருகன், இன்னொன்னு விநாயகர். அதுக்குள்ள முருகன் கருப்பா சிவப்பா? சிவப்பு. பிள்ளையார் கருப்பு. நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். அது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை. எது அம்மா பிள்ளை? பிள்ளையார் அம்மா பிள்ளை. முருகப்பெருமான் அப்பாட்ட இருந்தான நேரில் வந்தாரு. இது அப்பா பிள்ளை, அது அம்மா பிள்ளை. அதான் தந்தைக்கு பிள்ளை. இது 2 மென்மலர் பாதங்கள். நம்ம இந்த சூரன் பார்க்கறான், முருகனை சூரன் பார்க்கறான். முருகன் அவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணை கொடுத்தார். அவன் கண்ணை கொடுத்தாத்தான் நீங்க அவனை பார்க்க முடியும். கண்ணை கொடுத்த உடனே சூரன் இதுவரைக்கும் முருகனை திட்டுனவன், முந்தானத்து பிறந்தவன், பல்லு முளைக்காத பய. யாரு? முருகன். இவருக்கு உண்மைதான், சூரனுக்கு 1008 அண்டங்கள், 108 யுகம் ஆட்சி. அவன் பழுத்த பழம் பழையாளு. முருகப்பெருமான் இப்பத்தான் அவதாரம் பண்ணி இருக்காரு. சொல்லுவானா இல்லையா? அப்படி சொன்னவன் முருகனை பார்த்தானா, கும்பிட்டான். என்ன தெரியுமா சொன்னான்? நான் மன்மதனை பார்த்திருக்கேன். 1000 கோடி மன்மதனை. எத்தனை கோடி? 1000 கோடி மன்மதனை சேர்த்து வச்சா கூட எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அழகெல்லாம் இவன் கால் தூசிக்கு ஈடாகாதுன்னா. 1000 கோடி காமர் அழகலாந்திரண்டு ஒன்றாகி மேயினையனினும் செவ்வேள் விமலமாம்
சரணந்தன்னில் தூய நல் எழிலு காற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பாளார். 1000 கோடி மன்மதனை சேர்த்தா கூட முருகன் திருவடிக்கு சமமாக மாட்டார்கள். இல்ல, திருவடி தூசிக்கு சமமாக மாட்டார்கள். முருகனுக்கு சமானமா நான் யாரை சொல்ல முடியும்? இப்ப புரியுது அந்த திருவடி. ஆமா, அது என்ன 2 திருவடி? எனக்கு ரொம்ப சந்தேகம். அம்மா, எனக்கு ஒரு தலை, எத்தனை கை? 2 கை. எத்தனை கால்? 2 கால். முருகனுக்கு 6 முகம். அப்ப எத்தனை கை இருக்கணும்? 12 கை. சரியா போச்சல்ல? ஒரு தலைக்கு 2 கை, 6 தலைக்கு 12 கை இருக்கணும். இருக்கு. எனக்கு ஒரு தலைக்கு 2 கால், முருகனுக்கு 6 தலை, 12 கால்ல இருக்கணும். எங்கேயாவது முருகனுக்கு 12 கால் இருக்கா? 2 கால். ஒருவேளை கணக்கு தெரியலையோ? கணக்கா தெரியல. காலமும் கணக்கும் நீத்த காரணன். ஏன் 2 காலோட வந்தான்? ஏன் 10 காலம் மறைச்சான்? புடிக்கிற பக்தனுக்கு 2 கை தானே இருக்கு, பாவம் அப்படின்னு 10 காலம் மறைச்சு விட்டு 2 காலோட காட்சி கொடுத்தானா. இப்ப 12 கால் இருந்தா என்ன பண்ணுவான்? இந்த காலை பிடிக்கலாமா அந்த காலை பிடிக்கலாமான்னு எந்த காலையும் பிடிக்க மாட்டான். நான் சொன்னது புரியுதா தாயி? ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போன்னு சொன்னா கிறிஸ்தவன் போறாங்க. வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு போன்னு சொன்னாங்க இஸ்லாமியர்கள் போறாங்க. எப்ப வேணாலும் கோயிலுக்கு போகலாம்னா இந்து நம்ம போறதே கிடையாது. அம்மா, நாளைக்கு போகலாம், நாளானைக்கு போகலாம், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்குவோம். சிவபெருமான் எங்க ஓட போறாரு? தீபாவளி மட்டும் ஓடிருமில்ல. புரியுதா? அதான் அதான் நமக்கு அப்படி காலம். எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? அவன் திருவடி விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள். ஞானம் ஒண்ணு, அருள் ஒண்ணு. 2 திருவடிங்கிறது என்ன? அறிவின் முதிர்ச்சி ஞானம், அன்பின் முதிர்ச்சி அருள். இன்னும் புரியுறாப்பல சொல்லவா? நம்ம சைவ சித்தாந்தத்துல தோத்திரங்கள்னு 12 திருமுறை, சாத்திரங்கள்னு 14 நூல். தெரியுமா? சாத்திரம் எத்தனை? சிவஞான போதம், சிவஞான சித்தியார், திருக்களிற்றுப்படியார், அப்படி இப்படின்னு மொத்தம் 14 சாத்திரங்கள். இந்த பக்கம் 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறையும் படிச்சா கண்ணீர் வரும். ஆண்டவனை அன்பினால் அளந்தவர்கள். சாத்திரம் பூரா அறிவு. சைவ சித்தாந்தம் மாதிரி சிறப்பான சித்தாந்தம் கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு மாமரம் இருக்கு. மாமரத்துல மாங்காய் பழுக்குது, மாம்பழம் ஆகுது, சாப்பிடுறேன். 50 மாம்பழம். 50 மாம்பழமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். என்னம்மா? ஒரு மரத்து காய். எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளை, 5 பேரும் 5 மாதிரி இருக்காங்க. என்ன அநியாயமா இருக்கு? ஒரு மரத்துல வந்த பழம் அத்தனையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு தாய் வயிற்றுல இருந்த பிள்ளை 5 விதமா இருக்கு. ஒருத்தன் யோக்கியனா இருக்கான், ஒருத்தன் அயோக்கியனா இருக்கான். என்ன பண்றது? இவன் படிக்கிறான், அவன் படிக்க மாட்டேங்கிறான். இதுக்கு வெள்ளைக்காரன் பதில் சொல்ல முடியல. அவன் என்ன தெரியுமா சொன்னா? கடவுளின் படைப்பு அப்படி. இப்ப அவர் அறிவாளியா படைச்சு என்ன முட்டாளா படைச்சிருந்தார்னா அவர் கடவுளா? அது என்ன ஆளுக்கு ஒண்ணு பண்ணனார்னா, பாரபட்சம் பார்த்தாருன்னா அவர் கடவுளா? கிடையாது. அவன் அதான் சொல்றான், ஆண்டவன் எனக்கு அப்படி பண்ணிவிட்டாரு. சைவ சித்தாந்தம் தான் உலகத்திலேயே இதற்கு பதில் கொடுத்தது. என்ன பதில் கொடுத்தது? இத்தனை பிறவியில நீ பண்ணன நல்வினை தீவினைகளை நீ தாண்டா அனுபவிக்கணும். உன் வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நாம் பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடம்பு. 5 பிள்ளைக்கும் போன ஜென்மத்துல வினை வேறதானே.
வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. மணிமேகலை பௌத்த நூல் சீத்தல சாத்தனார் பாடுறாரு. வினையினால வந்தது உடம்பு, வினையை உண்டாக்குறது உடம்பு. இதுதான் சைவ சித்தாந்தம். தோத்திரம் ஒரு பக்கம், சாத்திரம் ஒரு பக்கம். தோத்திரம் அன்பினால் அளந்தது, சாத்திரம் அறிவினால் அளந்தது. அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம்னு பேர், அன்பின் முதிர்ச்சிக்கு அருள்னு பேர். முருகனுக்கு எத்தனை திருவடி? 2 திருவடி. ஒன்று ஞானம், இன்னொன்று அருள். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள். நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. இந்த கண் பார்வை யார்கிட்ட வைக்கணும்? முருகன் பாதத்தில் வைக்கணும். எங்கம்மா வருது இந்த வார்த்தை? நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. என் கண்ணை உன் பாதத்திலே வச்சு. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? பாட சொல்லவா? சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி. வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி. ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டுள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனயமேனி தனிச்சுடரே 2 மில்லி தனிய நேர்க்கேன். திருவாசகம், திருச்சதகம் ஞாபகம் வருதா தாயி? திருவாசகம். இந்த கண்ணினை எதுக்கு? அவன் திருவடியில வைக்க. அவரு சொல்றாரு. வள்ளற் பெருமான் கேட்கிறார், தூங்குற பொழுது கனவுலையாவது உன் திருவடியை காட்ட மாட்டியா? பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ. கனவுல கூட உன் திருவடியை காட்ட மாட்டேங்கிறியே. உன் திருவடி என்ற பாவி பைய பார்த்தா கண்ணு பற்றும்னு காட்ட மாட்டேங்கிறியா? வள்ளலார் அழுதார். அப்ப இந்த கண்ணு எதுக்கு? அவன் திருவடியில வைக்கிறதுக்கு. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள். அடுத்தது வார்த்தை பேசணும். பொய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாதா? பொய் சொல்ல நினைக்கவே கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. மெய்மை குன்றா மொழிக்கு துணை. மெய்மை குன்றா மொழி, அதாவது உண்மையை விட்டு வேற பேசாத மொழி. உண்மைதான் பேசணும். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ஆமா, முருகாங்கிறது நாமமா நாமங்கல்லா? ஒரு பேர் தானே, அப்புறம் என்ன நாமங்கல்லுங்கிறாரு? முருகாங்கிற பேருக்குள்ள 3 பேர் அடங்கிடுச்சு. முகுந்தன். முகுந்தன் யாரு? பெருமாள் காப்பாத்துறவர். ருத்ரன். ருத்ரன் சிவபெருமான் அழிக்கிறவர். கமலாசனன். கமலம் தாமரை. தாமரையில உட்கார்ந்து இருக்க பிரம்மா. முருகாங்கிற வார்த்தையில ஆக்கல் காத்தல் அழித்தல் பண்ற 3 பேரும் வந்துட்டாங்க. மூன்னா முகுந்தன், ரூன்னா ருத்ரன், கான்னா கமலாசனன். இது எதுக்கு துணை? முருகா முருகா முருகான்னு சொன்னா பொய் பேச மாட்டானா? முடிக்கு விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ஆமா, இந்த பொய் பேசாம இருக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா? ஆமாங்க, காலையில முடிச்சு ராத்திரி வரைக்கும் எத்தனை பொய் பேசுறோம். இதை வச்சுக்கிறாங்க. நான் திருச்சினாப்பள்ளியிலிருந்து பேசுறேங்கிறேன். நான் பின்னால நிக்கிறேன், எனக்கு தூக்கி வாரி போடுது. சிவகாசி என்னைக்கிடா திருச்சிராப்பள்ளி ஆனிச்சுன்னு. காலையில முடிச்சு எத்தனை பொய் சொல்றோம். தெரிஞ்சு பொய், தெரியாத பொய், எத்தனை பொய் சொல்றோம். ஒரு திருடன், அந்த திருடன் திருட போனான். ஒரு முனிவர் எதிர்த்தாப்புல வந்துட்டார். அட பாவி, திருட்டு வேலை பார்க்காதரா, குடும்பம் அழிஞ்சு போயிடும். சாமி, பொழப்புக்கு வழி இல்லை, திருடுறது என் வேலை,
திருடுவேன், கொலை பண்ணுவேன், நல்ல பொண்ணை பார்த்தா கற்பழிப்பேன், பஞ்சமா பாதகமும் பண்ணுவேன் சாமி. டேய் பாவி, ஏதாச்சும் ஒன்ன விடுறா. நம்மாடு யோசிச்சேன், திருட்ட விட்டுருவோமா? பொழப்பு நடக்காது, வேணாம். கொலை திருடுற போது எவனாவது தலையை தூக்கினான்னா ஒரு போடு போட வேண்டியதான், அதையும் விட முடியாது. கற்பழிப்பு, ஐயோ அதை விடவே முடியாது. இப்ப எதை விடலாம்? இனிமே பொய் சொல்ல வேண்டாம், இனிமே பொய் சொல்லக்கூடாது. மாட்டிக்கிட்டேன், அதான் அம்புட்டுக்கு அஸ்திவாரம். இனிமே சத்தியமா உண்மைதான் சொல்லுவேன் அப்படின்ட்டேன். குருநாதர் போயிட்டாரு. ராத்திரி ராஜா வீட்டுக்கு திருட போறேன். நம்ம திருட ராஜா எதிர்த்தாப்புல நகர்வலம் வர்றாரு. சோதனைக்கு மாறு வேஷத்துல முண்டாசெல்லாம் கட்டி தலப்பா வச்சுக்கிட்டு ராஜா யாரோ மாதிரி வர்றாரு. இவனை பார்த்தாரு. என்னடா ராத்திரி 12:30 மணிக்கு தெருவில் ஒத்தாளு போயிட்டு இருக்கேன். ஏய், உன் பேர் என்ன? ராமசாமி. எங்க போற? ராஜா வீட்டுக்கு திருட போறேன். ஆமா, பொய் சொல்லப்படாது இல்ல? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு திங்கு வரல மாட்டாது பாப்பா. பாரதியார் பார்த்தாரு, பெரியவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க, பாப்பாவுக்காவது சொல்லுவோமேன்னு அங்க போய் சொன்னாரு, பொய் சொல்லாதே பாப்பான்னு. ராஜா வீட்டுக்கு திருட போறேன். ஏண்டா யாராவது இதை சொல்லுவாங்களா? ஏண்டா இப்படி? இன்னைக்கு காலையில ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், இனிமே வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன். ஓ, நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆளா? ராஜா நினைச்சுக்கிட்டார். ஆமா, இப்ப எங்க போறேன்னு சொன்னேன்? ராஜா வீட்டுக்கு திருட போறேன். அண்ணே, உங்களுக்கு ராஜா வீடு தெரியுமா? இவன் யார? ராஜாவே. ராஜா நல்லாவே தெரியும். அண்ணே, அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என்ன? 2 பேருமா சேர்ந்து திருடுவோம், ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். என்ன சொல்றீங்க? சரி. 2 பேரும் புறப்பட்டாங்க. ராஜா வீட்டுக்கு அவன் முன்னால வழி காட்டிக்கிட்டே போறான். அண்ணே பரவாயில்ல, உங்களுக்கு ராஜா வீடு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் உள்ள போயாச்சு. பொக்கிஷம் எங்க இருக்கோ தெரியல, நான் கூட்டிக்கிட்டு போறேன். உள்ள கூட்டிக்கிட்டு போயாச்சு. இந்த பாத்தியா, இதான் பொக்கிஷார. கதவை திறந்து விட்டார் ராஜா. மாணிக்கம், மரகதம், கோமேதக, ரத்தனம், பவளம், வைரம், வைடூரியம் கொட்டி கிடக்கு. இவன் நல்லவன், திருடே. போனான், சுத்தி பார்த்தான். அந்த இடத்துல 3 மாணிக்க கல்லு இருந்துச்சு, விலை மதிக்க முடியாத மாணிக்க கல்லு. 3 கல்லையும் எடுத்தான். அண்ணே, ஒத்த கல்லை நீங்க வச்சுக்கிடுங்க, ஒத்த கல்லு எனக்கு. ஒத்த கல்லு பாவம் இந்த ராஜாவுக்கு இருக்கட்டும். இவன் பாவப்படுத்துறான். ராஜா பேசாம கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆளுக்கு ஒரு கல்லு, விலை மதிக்க முடியாத கல். அண்ணே, மற்றதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வயிற்று சோத்துக்காகத்தான் திருடுறோம். என்ன, கோட்டை கட்டுறதுக்காக திருடுறோமா? காரு வண்டி வாங்குறதுக்கு திருடுறோமா? இல்ல அடுத்தாப்புல எம்எல்ஏ எம்பி பதவி வேணுமே அதுக்காக திருடுறோமா? ஒண்ணும் இல்ல, நம்ம வயிற்று சோத்துக்கு திருடுறோம். போதும். வெளியே வந்தாச்சு. ராஜா கேட்கிறார், ஏய், உங்க வீட்டு முகவரி என்னடா? சொல்லிவிட்டான். 111 நடுத்தரு. நடுத்தருவோ மூலத்தருவோ ஏதோ சொல்லிவிட்டான். ராஜா கேட்டு எழுதி வாங்கிட்டாரு. முடிஞ்சு போயாச்சு. மறுநா காலம்பர பொக்கிஷ கதவு திறந்து கிடக்கு. பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வந்து ராஜாட்ட சொல்றாங்க. ராஜா கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் வந்தாச்சு, மந்திரிகள் வந்தாச்சு. ராஜா ஒரு முதல் மந்திரியை கூப்பிட்டாரு. உள்ள போய் என்னென்ன காணாம போயிருக்குன்னு பார்த்துட்டு வாங்கோ. மந்திரி உள்ள வந்தார். எல்லாம் கரெக்டா இருக்கு. 3 மாணிக்கத்துல 1 மாணிக்கம் இருக்கு, 2 மாணிக்கத்தை காணாம். மந்திரி தூக்கி அவர் பையில போட்டுக்கிட்டாரு. தெரியவா போகுது? அப்பவே ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம என்னத்தை சொல்றது? தூக்கி அவரு பையில போட்டுக்கிட்டாரு. முடிஞ்சது. வந்தாரு, 3 மாணிக்கத்தையும் காணோம்னாரு. ராஜா பார்க்கிறான், அட திருட்டு பைய பொய் சொல்றேன், நம்மாளு திருட்டு பைய பொய் சொல்லல, நம்மாளு பொய் சொல்றாரு. ராஜா ஒன்னும் கண்டுக்கல. 3 காணமா, சரி உட்காருங்க. சேனாதிபதி, இந்த அட்ரஸ்ல ஒருத்தர் இருப்பான், போய் கூட்டிட்டு வா. கூட்டியாந்தாச்சு. திருடனே வந்து நிக்கிறான். ஏப்பா ராத்திரி இங்க வந்து திருடுனியா? ஆமாங்க சாமி. ஏண்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்றியே? நேத்துல இருந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு குருநாதருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் சாமி. கழுத்தை வெட்டினாலும் பொய் சொல்ல மாட்டேன். இங்க ராத்திரி என்ன எடுத்தேன்? 3 மாணிக்கம் இருந்துச்சு. 1 மாணிக்கத்தை உங்களுக்குன்னு வச்சு விட்டேன். 2 மாணிக்கத்தை எடுத்தான். நானு என் கூட வந்த முண்டாசுக்காரனு ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டான். மந்திரி எந்திரிக்கிறார். பொய் சொல்றான், பொய் சொல்றான். ராஜா பார்த்தார். உட்காருங்க. ஆமா, நீ எடுத்த மாணிக்கம் எங்க? இந்த இருக்கு மகாராஜா. இன்னொரு மாணிக்கம் அது அந்த முண்டாசுக்காரன்ல எடுத்துக்கிட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? ராஜா திரும்பினார். அவரு பையில இருந்து எடுத்து வச்சாரு. மந்திரி பார்த்தான். ஐயோ, ராத்திரி ராஜாவில் வந்திருக்காரு. மந்திரிய ஒரு பார்வை பார்த்தாரா, மந்திரி தன் பையில இருந்து எடுத்து வச்சுட்டான். ராஜா என்ன சொன்னாரு? பொய் சொன்ன மந்திரிய சிறையில போடு. இப்ப எல்லாம் அப்படி போட்ட சிறை நிறைஞ்சிரும். பொய் சொன்ன மந்திரிய சிறையில போடு. உண்மை சொன்ன திருடனை மந்திரியாக்கு. பழைய கதை. பொய் சொல்லலாமா? திருவள்ளுவர் சொன்னார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற, செய்யாமை செய்யாமை நன்று. நீ பொய் சொல்லாம இருக்கணுமா? முருகா முருகா முருகான்னு சொல்லு. சத்தியமும் பொய் சொல்ல வராது. கழுத்தை வெட்டினாலும் பொய் சொல்ல வராது. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோல். உன்னால தாங்க முடியலையா? கொண்டாந்து போடுறான், நான் பாத்துக்கிறேன். முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வடிக்கு துணை. ஒரு புள்ள துணைக்கு வராது. அப்ப யார் துணை? செங்கோடன் மயூரமும் வடிவேலும். வடிவேலும் செங்கோடன் மயூரம். யாரு செங்கோடன்? நம்ம திருச்செங்கோடு. எத்தனை பாட்டு! கந்தர் அலங்காரத்துல திருச்செங்கோட்டுக்கு 7 பாட்டு. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார்வயர் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. எத்தனை பாட்டு! இது அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு உரிய பாட்டு. பயந்த தனி வழிக்கு துணை, தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அடுகடுத்திரவு பகல் துணையதாகும். இப்ப படிச்சாங்களா? பருத்த முலை சிறுத்த இதழ் ஞாபகம் வருதா? அதுதான். எப்படி? தனித்து வழி நடக்கும். இறந்ததுக்கு அப்புறம் தனியாத்தான் போகணும். தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம். பகவானை தவிர துணை கிடையாது. தனித்து வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வலத்தும் இருபுறத்தும். இடது பக்கம் வலது பக்கம் முன்னால பின்னால எல்லா பக்கத்திலையும் துணையா வர்றது யாரு? அருகடுத்து இரவு பகல் துணையதாகும். ராத்திரி பகலா துணையா வர்றது எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேல் வகுப்பு அருமையா படிச்சாங்க.
அதுதான் துணைக்கு வரும். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். யாரு பண்ண பாட்டு? பாம்பன் சுவாமிகள். முருகா, ஹரிகர சுப்பிரமணியம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சாமி? நான் பழனிக்கு 19 வருஷம் பாத யாத்திரை போயிருக்கேன். நடக்கிற போது ஒரு மாதிரியா இருக்கும், காலு பின்னும். 180 கிலோமீட்டர் போக வேண்டிய ஆளு 18வது கிலோமீட்டர்லயே காலு ஸ்ட்ரைக் பண்ணும். ஐயோ, இன்னும் இவ்வளவு தூரம் போகணுமே. ஒரு கூட வருதார், நீங்க என்ன பேசஞ்சரா எக்ஸ்பிரஸ் ஆனார்? பேசஞ்சர் நின்னு போகும், எக்ஸ்பிரஸ் வேகமா போயிடும். இதுவரைக்கும் பேசஞ்சர்னே, இனிமே எக்ஸ்பிரஸ் எங்கூட வாங்கன்னார். சரின்னு சொல்லுங்க. வேலும் மயிலும் வேலும் மயிலும். வேலும்னா ஒரு கால், மயிலும்னா ஒரு கால் வைக்கணும். வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும். ஓடுறாரு, நாங்க ஓடுறோம். 5 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் ஓடிட்டோம். வேலும் மயிலும் சொன்னா உடம்புக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். மந்திரம் நடக்கிற போது நம்ம தான் நடக்கிறோம்னு நினைச்சா கால் வலிக்கும். முருகன் முன்னால கூட்டிக்கிட்டு அந்தா போறான்னு நினைச்சா கால் விறுவிறுன்னு ஓடும். எத்தனை கிலோமீட்டர் பறக்கலாம். இப்ப முடியல சாமி, வயசாகி போச்சா, காலு நடக்க வர மாட்டேங்குது. முருகா முருகா முருகான்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் இரவு பகல் துணையதாகும். அடுத்து 72வது பாடல், அதுவும் அருமையான பாடல். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை. என்ன திருச்செங்கோடு விடமாட்டேங்குது இன்னைக்கு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. யார மறக்காம இருக்கணும்? முருகனை. அவனுக்கு எத்தனை பேரு? 1 சேந்தனை. சேந்தன்ன தெரியுமா? சிவப்பாய் இருப்பவன். சேந்தன்னா சிவந்தவன். அந்த காலத்தில் குறுந்தொகை, நம்ம சங்க இலக்கியத்தில் 8 தொகையில 1 குறுந்தொகை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து செய்யுள் முருகன் மீது பாடப்பட்டது. தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பகை எரிந்த அம்சுடர் நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகேன். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள் 2000 வருஷத்துக்கு முன்னால பாடப்பட்டது. முருகன் எப்படியா? பவளம் போல மேனியா. பவளம் எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். சிவபெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும். அப்புறம் என்ன? பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். அவரும் பவளமா? இந்த பெருமாள் உதடு பச்சை மாமலை போல் மேனி பவளவாயி. அதுவும் பவளம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாகமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. முருகப்பெருமான் எப்படி? செவ்வான் உருவில் திகழ் வேலவன். கந்தர் அனுபூதி. செவ்வானம்னா என்ன அர்த்தம்? சிவப்பா தெரிகிற வானம். அதான் சேந்தனை. 1 2 கந்தனை. அப்பவே அர்த்தம் சொல்லிட்டேன். கந்தன்னா என்ன அர்த்தம்? சேர்க்கப்பட்டவன். செங்கோட்டு வெற்பனை
திருச்செங்கோட்டு மலைக்கு சொந்தக்காரன். திருச்செங்கோடை பத்தி நம்ம ஒரு நாள் நிறைய பேசிட்டோம். மிக சிறப்பான திருத்தலம் திருச்செங்கோடு. அன்னைக்கு சொல்லாத ஒன்னை இப்ப சொல்றேன். எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயும் 10 நாள் ஆச்சு. எங்க வீட்டுக்கு வந்தான். அவனை கேட்டேன், உங்க வீடு எப்படி, மதுரையா சிதம்பரமான்னு. சரிதானே? மதுரைனா என்ன அர்த்தம்? அம்பாளுக்கு தான் முத மரியாதை. அவளுக்கு பூஜை முடிச்சுத்தான் சொக்கலிங்க பெருமானுக்கு. இவர் உட்கார்ந்து இருக்கணும் அது வரைக்கும். அம்மாவுக்கு ஆட்சின்னா மதுரை. சிதம்பரம் நடராஜா தான் ஆளினால். சிவகாமி தாயார் பின்னால போவா. ஆனா அவதான் எல்லாம் செயல்படுறவ. வேற அவதான் வெளியில இருக்கிறது இவரு. அது ஆணுக்கு சிறப்பு இருந்தா, ஆணுக்கு பெருமை இருந்தா சிதம்பரம். பெண்ணுடைய ஆட்சி நடந்தா மதுரை. நான் பயலை கேட்டேன், டேய் உங்க வீடு மதுரையா சிதம்பரமா? கெட்டிக்கார பைய, மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடுன்னா. ஏண்டான்னு கேட்டேன். அர்த்தநாரீஸ்வரர், ஆளுக்கு பாதி, நாம் பாதி அவ பாதியின். வீட்டு விஷயத்தை பூரா அவ பார்த்துக்குவா, வெளி விஷயத்தை பூரா நான் பார்த்துக்குவேன். அதாண்டா குடும்பம். வீட்டு விஷயத்துல பொண்டாட்டிட்டு நீங்க தலையிடப்படாது, வெளி விஷயத்துல பொண்டாட்டி தலையிடப்படாது. ஆளுக்கு பாதி, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன். சரிதானே? அதான் திருச்செங்கோடு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செம்மையான வேல். சுடர்ன ஒளி, ஒளி வீசக்கூடிய வேல், வேலை உடையவனை செந்தமிழ் நூல் விரித்தோனை. அட எங்க அப்பா, அதை மட்டும் பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு முடிஞ்சிடும். அந்த காலத்துல இறையனார் அகப்பொருள் அப்படின்னு ஒண்ணு. தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். தமிழ்ல 5 இலக்கணம்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. பொருள்னு ஒரு இலக்கணம். பொருள் இலக்கணம்னா என்ன? வீட்டுக்குள்ள வாழக்கூடிய வாழ்க்கை அகப்பொருள், வெளியில வாழக்கூடிய வாழ்க்கை புறப்பொருள். புறம்னா வெளியில, அகம்னா உள்ள. புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை இருக்கு பாருங்க, இது அடுத்தவனுக்கு தெரியலாமோ? தெரியக்கூடாது. இது அகம், மனசு, அகப்பொருள். புறப்பொருள் அப்படி. இந்த அகப்பொருள் இலக்கணம் வேற எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழ்ல வந்துச்சு. அகப்பொருள் அப்படின்னு ஒண்ணு உண்டாக்கப்பட்டது. அது கடுமையா இருக்கு, அதுக்கு அர்த்தம் புரியல. ஒரு பாட்டை படிச்சா அர்த்தம் தெரியணுமா வேண்டாமா? அர்த்தம் இல்லாம பொட்ட நெற்று போட்டா என்ன ஆகும்? ஒருத்தன் திருப்புகள் படிச்சேன். முந்தை வினையே வராமற் போக. ஞாபகம் வருதா? முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையேனையாளத்தானும் உனை மீதே. எந்த பாட்டு? முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு. அந்த பாட்டு. முந்தை வினையே வராமல் போக. முந்த பண்ண வினை வராமல் போகணுமா? நம்மால் எப்படி பிரச்சனை தெரியுமா? முந்தை வினை ஏவ ராமர் போக. முந்தை வினை ஏவனிச்சா ராமர் காட்டுக்கு போய்த்தாராம். இந்த பயல ரோட்ல விட்டு அடிக்க வேண்டாம். இதான் தப்பு பண்றது பாட்டை. பொருள் புரியாம முந்தை வினையே வராமல் போக, முந்தை வினையே வராமர் போகன்னு பிரிச்சுட்டான். ராமர் இருந்தா வில்ல பயன்படுத்தி இருப்பாரு. இதான் தப்பு. பொருள் புரியாம சொல்லப்படாது, பொருள் புரிஞ்சு சொல்லணும். இப்ப எதுக்கு இவ்வளவு வந்தேன்? முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றார். இறையனார் அகப்பொருளுக்கு உரை தெரியல, உரை சொல்லணும். அகத்தியர் உரை எழுதினார், நக்கீரர் உரை எழுதினார், 3-4 பேர் உரை எழுதிவிட்டாங்க. எந்த உரை நல்ல உரை தெரியல. எல்லாம் நல்லா தான் இருக்கு. பாண்டிய ராஜா கவலைப்பட்டான். சிவபெருமான் சொல்கிறார், இந்த ஊர்ல உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டுல ஒரு ஊம பையன் பிறந்திருக்கான். என்ன வியாபாரம்? உப்பு வியாபாரம். உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீடு, வணிகர்கள்.
பயலுக்கு பேரு உருத்திர சன்மன். நல்ல செக்கச்சவேல்னு இருப்பான். ஊமப்பிள்ளை அறிவாளி. அவனை உட்கார வச்சு 4 உரையவும் சொல்ல சொல்லுன்ட்டாரு. ஊமைனா காது கேட்காதுங்க. அப்புறம் எங்க இந்த உரையை கேட்டு என்ன பண்றது? இந்த பையனை உட்கார வச்சு என்ன பண்றது? நீதிபதியை உட்கார வச்சு விட்டு நீதிபதிக்கு காதும் கேட்காது கண்ணு வாயும் பேசாதுன்னா அவர் என்னத்துக்கு ஆவாரு? உட்கார வச்சாச்சு. எல்லாம் உரை சொல்றாங்க. இந்த பையன் பேசாம இருக்கான். நக்கீரர் உரை சொன்ன பொழுது கண்ணீர் கொட்டுது. மெய் மயிர் சிலிர்த்தது. விதிர் விதிர் பெய்திற்று. அந்த உரைதான் சிறப்பான உரை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். யார் இந்த பிள்ளை? உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன். யாரு? முருகப்பெருமான். அதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதை இருக்கு. பெரிய தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அட எங்கப்பா, அது ஒரு பெரிய கதை. திருவிளையாடல் புராணத்தில் சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும், கைலாசத்துல சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கார். அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கா. 2 பேரும் சேர்த்து ஒரு டிராமா ஆரம்பிச்சுட்டாங்க. அம்பாள்கிட்ட இவர் என்ன சொல்றார்? உனக்கு நான் வேத ஆகமத்தை சொல்ல போறேன். கவனத்தை அங்க இங்க திருப்ப விடாம கேட்கணும். கவனத்தை அங்க இங்க திருப்ப விடப்படாது. 2 பேர் வருவாங்க, 2 பேர் எந்திரிச்சு போவாங்க, 2 பேர் உட்கார்ந்தபடியே தூங்குவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படப்படாது. நீ கவனமா கேட்கணும் அம்பாள்கிட்ட. அம்பாள் சரி. வேத ஆகமத்து பொருள் சொல்றார். நந்தி, நந்தியம்பெருமான், யாரையும் உள்ள விடாத, இங்க பாடம் நடக்குது. சரி, பாடம் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? கையில ஏடு இருந்துச்சா? அம்பாள் கேட்டுக்கிட்டே இருந்தாளா? கொஞ்ச நேரம் புத்தி எங்கேயோ போயிடுச்சு. சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? தாய் அறியாத கர்ப்பம் கிடையாது. தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. புரிச்சார். உன் புத்தி மாறி போச்சு, எங்கேயோ போயிட்ட. போ, பூமியில் போய் செம்படவ ராஜாவுக்கு பொன்னாக போற. செம்படவ ராஜா அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி எனக்கு குழந்தையா பிறக்கணும். அதுக்கு இந்த 2 பேரும் போட்ட டிராமா இது. மறக்காதீங்க. என்ன அம்பாளுக்கு தெரியாதா? ஞானம் அவளுக்கு தெரியாதா? எங்க அவன் ஞானாம்பிகை இல்லையா? நான் சொன்ன டிராமா. இன்னொரு டிராமா பாருங்க. இதுல ஏன் இப்படி பேசிக்கிட்டு சாபம் கொடுத்தார? என்ன சாபம் கொடுத்தார்? செம்படவ வீட்டுல போய் பொண்ணா போற. அந்த நேரத்தில் பிள்ளையாரும் சுப்பிரமணியரும் வந்துட்டாங்க. நந்தி கதவை தர. இல்ல, தனியா இருக்கிறாங்க அப்பா அம்மா, ஏதோ உபதேசம். கதவை என்ன சொல்ற? கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. நந்தியை தள்ளி விட்டு வந்ததுக்கும் இவர் சாபம் கொடுக்கிறதுக்கும் சரியா இருக்கு. சாபம் அவங்க காதல விழுந்துருச்சு. இந்த அம்மா மேல சாபமா? முருகப்பெருமான் பிள்ளையார் 2 பேரும் இவர் கையில ஏடு வச்சிருந்தாரா? சிவபெருமான் ஆகமா ஏட்ட புடுங்கி கடல்ல வீசிட்டாங்க. சிவபெருமான் 2 பேரையும் பார்த்தார். முருகா, நீ போய் பாண்டிய நாட்டில உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார் வீட்டுல ஊம பையனாக பெற. அவனுக்கு சாபம். பிள்ளையார பார்த்தார், சாபம் கொடுக்கல. திருவிளையாடல் புராணம் சொல்லுது, பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா அது இவருக்கே வந்துடும். அதனாலே சிவபெருமான் பிள்ளையாருக்கு சாபம் கொடுக்கல. நந்தி, நீதானே உள்ள விட்ட. நீ போய் செம்படவராஜா இருக்கிற பகுதியில காட்டிலே சுறாமீனாக பெற. வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடல். எல்லாம் அங்கங்க போய் பிறந்துட்டாங்க. சிவபெருமான் தனியா உட்கார்ந்து இருப்பாரா? புறப்பட்டார். ஒரு நட நடந்து, என்ன சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வராரா? ஒரு நட நடந்து, அதுக்குன்னு ஒரு நட நடந்து இங்க வர. சுறாமீன் ரொம்ப தொல்லப்படுத்துது. யாரு சுறாமீனை கொல்றானோ அவனுக்கு என் பொண்ணு. ராஜா சொல்லிவிட்டான். அங்கிருந்து சிவபெருமான் வந்தார். சுறாமீன் யாரு? நந்தி. நந்திய அந்த சுறாமீனை கொன்று நந்தி பழையபடி ஆயிட்டார்.
அது வாயில இருந்த ஏட்டை எடுத்து காப்பாத்தியாச்சு. அம்பாள் மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. முருகப்பெருமான் இங்க ஊமப்பிள்ளையா, ஏன் ஊமப்பிள்ளையா பிறந்தார்? அகப்பொருள் உரைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து எந்த உரை நல்லதுன்னு சொல்லணும். அதுக்காக முருகப்பெருமான் பாண்டிய நாட்டிலே உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மனாக தோன்றினார். அதனால முருகனை செட்டி மகனேன்னு கூப்பிடுவாங்க. வியாபாரம் பண்றவர் வணிகர் செட்டியார். புரியுதா? திருப்புகள்ல வருதாமா? கட்டி முண்டகரபாலி அங்கிதனை செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டி முண்டகரபாலி அங்கிதனை, அந்த பாட்டு. செட்டி என்று சிவகாமி தன்பதியில் இருந்த பெருமான்னு அருணகிரிநாத சுவாமி பாடுறார். இதெல்லாம் தமிழுக்காக. தமிழுக்காக முருகன் செய்தான். ஞான சம்பந்தராக வந்து அவளது நூலை 16,000 பாட்டு பாடினது யாரு? முருகன். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான். மால அன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டனுமாவதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. எத்தனை செய்திகள்! முருகப்பெருமான் யாரு? செந்தமிழ் நூல் விரித்தோனை. செந்தமிழ் நூலை உலகம் அறிய விரித்து கொடுத்த புலவனை. விளங்கு வள்ளி காந்தனை, தவமே வடிவாய் விளங்கக்கூடிய வள்ளியினுடைய அன்பனை, வள்ளியின் மீது காதல் கொண்டவனை. அது என்ன, வள்ளிக்கு என்ன பெருமை தெரியுமா? தமிழ்நாட்டில் தமிழ் குடும்பத்தில் தமிழ் பொண்ணா பிறந்து தமிழ் பேசி தமிழ் போல பேசி, புரியுதா புரியலையா? தமிழ்னா இனிமை. வள்ளி பேச ஆரம்பிச்சா இனிப்பா இருக்குமா. பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாள பாகு கனி மொழி. அவ வாய் வார்த்தை வந்தா கற்கண்டு பாகு மாதிரி இருக்குமா. தேனென்று பாகென்று ஒமிக்கொணாமொழி தெய்வ வள்ளி. அவ அப்படி தமிழ் பொண்ணு, தமிழ் மாதிரி பேசக்கூடிய பொண்ணு. அவளை வந்து தான் அவ இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பாடுபட்டு முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணி கொண்டார். அதனால அவன் யாரு? விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை. இந்த இடத்துல கந்தன்னா மணமிக்க, மணமிக்க கடப்ப மாலையை அணிந்தவனே. கந்த கடம்புன்னா என்ன அர்த்தம்? கந்தம்னா மனம்னு ஒரு அர்த்தம். சுகந்தம் சொல்றீங்கல்ல, சுகந்தம்னா நல்ல மனம். சுகந்த பாக்கு கேட்டிருக்கீங்களா? சுகந்தம்னா நல்ல மனம். விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை. அவன் ஏறி வர்ற மயில் கருப்பா வெள்ளையா? கருப்பு. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீல நிறம். கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் சாகிற வரைக்கும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சாகிற வரைக்கும் முருகனை மறக்காம இருந்தால் அவர்களுக்கு தாழ்வு கிடையாது. கடவுளை எப்ப வரைக்கும் நினைக்கணும்? கண்ணு மூடுற வரைக்கும் நினைக்கணும். பண்பொருந்த இசை பாடும் பழனஞ்சேர் அப்பனை என் கண்பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. அப்பர் சுவாமி திருப்பழனத்து பெருமானை என் கண்ணை மூடுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதான் கடைசி வரைக்கும் விடப்படாது. அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. அப்பர் சுவாமி கொஞ்ச நேரம் கூட மறக்கப்படாது. அடுத்த பாட்டு 75. அதுவும் அருமையான பாட்டு. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள விம்பி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. எவன் வர்ற பொழுது நம்மளை யாரு காப்பாத்துவா? எம் மனசே, நான் சொன்னதை நீ கேட்கலையே. பழனிங்கிற பேரை சொல்லுன்னு நீ சொல்லல.
பழனின்னு புத்தகத்துல இருந்தா படின்னு நீ படிக்கல. அட நீதான் படிக்கலையே, பழனிய படிக்கிறாங்களே அவங்க திருவடிய உன் தலையில வச்சுக்கிட்டியா? அதுவும் கிடையாது. முருகான்னு சொன்னியா? சொல்லல. ஏழைகளுக்கு கொடுத்து 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 நீ ஏழையா போயிட்டியா? அதுவும் போகல. பரம ஆனந்தம் வர விம்மி விம்மி பக்தி உள்ளவனாய் இருக்க, பக்தி உள்ளவனாய் இல்லாட்டாலும் பக்தி உள்ளவனா நடிச்சியா? அது கூட கிடையாது. நீ எங்க உருப்பட போற? இதான் அந்த பாட்டு. படிக்கின்றிலை பழனி திருநாமம். பழனிக்கு அவ்வளவு பெருமை சாமி, பழனிக்கு அவ்வளவு பெருமை. பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. பழனி அப்பனை கும்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், ஊருக்கே பெருமை. பாட்டு ஞாபகம் வருதா? திருப்புகழ். பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம். ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. உனது பழனி மலைங்கிற ஊரை கும்பிடலே, ஆண்டவனை கும்பிடுறது அப்புறம், பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலை எனும் ஊரை சேவித்தறியேனேன். பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீரக்குறியேனேன், பிறவியற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ. துரிதமிகு நிருதர்புர சூரைக்கார பெருமாளே, தொழுது வழிபடுமடியர் காவல்கார பெருமாளே, விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே, விரல் மறவர் சிறுமி திருவேளக்கார பெருமாளே. வள்ளிக்கு இவர் வேலைக்கார பெருமாள். வேலைக்காரன்னா தெரியுமா? வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரன். சோழ நாட்டிலே ராஜாவுக்கு வேலைக்கார படையின்னு ஒன்னு இருக்கும். ராஜாவை காப்பாத்துவோம், ராஜா இறந்து போனா நாங்களும் செத்து போயிடுவோம். இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்த படைக்கு வேலைக்கார படையின்னு பேரு. கல்கி பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? அந்த காலத்து ஆளுக படிச்சிருப்பாங்க. நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. நல்ல நாவல்களை எல்லாம் படிச்சோம், நல்ல படங்களை எல்லாம் பார்த்தோம், நல்ல கதைகளை எல்லாம் கேட்டோம், நல்ல பெரியவங்களை எல்லாம் பார்த்தோம். நான் வேற ஒன்னும் சொல்லப்படாது. வேலைக்கார படையினா என்ன? வள்ளி நாச்சியாருக்கு இவன் தான் காவக்காரனா. வள்ளி நீ இறந்து போயிட்டா உனக்கு முன்னால நான் இறந்து போயிடுவேன்னு இவன் சொல்றானா. அதான் வேலைக்கார படை. தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாளே, விரல் மறவர் சிறுமி திருவேளக்கார பெருமாளே. அதான் பழனிங்கிற ஊருக்கு அவ்வளவு பெருமை. படிக்கின்றிலை பழனி திருநாமம். சரி, அதான் இல்லையே. படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை. யாரெல்லாம் பழனிய படிக்கிறாங்களோ அவங்களுடைய திருவடியை உன் தலையில வச்சுக்கலையே. அது கூட செய்யல. பழனிக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு நிமிஷம் சொல்லிப்படுறேன். ஒரே ஒரு விஷயம், நிறைய பெருமைகள். ஒன்னே ஒன்னு மட்டும் இப்ப சொல்றேன். பழனி ஆண்டவன் போகரால் வடிக்கப்பட்ட மூர்த்தி. ராத்திரிக்கு அவருக்கு ஒரு கோவணம் கட்டுவாங்க. வேற எந்த ஆடையும் கிடையாது. வெள்ளை துணியில ஒரு கோவணம் கட்டுவாங்க. அதோட நிப்பார். கீழே இவ்வளவு அகலத்துக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு வச்சுட்டாங்க. அர்த்த ஜாமம் முடிச்சு கதவை பூட்டிடுவாங்க. நாளைக்கு காலையில கதவை திறந்தா அந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கும். உடம்பு பூரா வேர்க்கும். நவபாஷாணம் அந்த கோவணத்தில் பட்டு அப்படியே அந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் சொட்டு சொட்டா விழுகும். அதுக்கு பேரு தெரியுமா ஐயா? கௌபீன தீர்த்தம். கௌபீனம்னா கோவணம். கௌபீன தீர்த்தம் கொண்டாந்து நமக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. சாப்பிட்டீன்னா வயிற்றுல குன்ம வியாதி வராது. இன்னொன்னு சொல்லவா? ராத்திரிக்கு இவ்வளவு சந்தனம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ராக்கால மடம்னு வச்சிருக்காங்க.
ராக்கால மடத்தில இருந்து இவ்வளவு சந்தனம் சாமிக்கு போகும். சாது சுவாமிகள் மடம் இருக்கு பின்னாலே, பெரிய ஞானி, அங்கிருந்து சந்தனம் வரும். சந்தனத்தை முருகன் நெஞ்சில வச்சிருவாங்க. உருண்டை காலம்பர திறந்து பார்த்தா அந்த சந்தனம் அப்படியே விரிஞ்சு இருக்கும். எடுத்து பிரசாதம் கொடுப்பாங்க. கொஞ்சம் உரப்பா இருக்கும். துளசி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கரிசலாங்கண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தூதுவளை சாப்பிட்டாப்பல இருக்கும். வயிற்றுக்குள்ள போச்சுன்னா 2 இட்லி சாப்பிடுறவன் 20 இட்லி சாப்பிடுவேன். நல்ல பசிக்கும். சார் என்னமோ சாப்பிட்டாப்புல பேசுறீங்க கேக்குறீங்கல்ல. 1 வருஷம் பழனி கல்லூரியிலே பேராசிரியரா வேலை பார்த்தேன். அப்பவெல்லாம் வாத்தியாருக்கு மரியாதை இருந்துச்சு. பழனி கோயிலுக்குள்ள போனா காலேஜ் வாத்தியார் வந்துட்டாரா உள்ள விடுவான். பழனி ஆண்டவனுக்கு பக்கத்துல உட்கார வச்சிருவேன். சார் எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்துருங்க. 1 வருஷம் அவன் போட்ட பிச்சை. விவிசிஆர் முருகேச முதலியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மனாக இருந்த காலம். 6 நாள் கந்தர் சஷ்டி மலையிலே கிடந்தான். ராத்திரிக்கு படுக்கத்தான் கீழே இறங்குவோம். உள்ள போய் சந்நிதியில உட்கார்ந்து இருக்கலாம். அதெல்லாம் அவன் போட்ட பிச்சை. அந்த பிச்சை தான் இன்னைக்கு, அதுக்கு நன்றி கடன் தான் இன்னைக்கு பழனியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை. முருகான்னு சொல்ல முடியாதா? அதையாவது சொல்லு. சொல்லலையே. அதுக்கும் தலையெழுத்து வேணுமே. எங்க ஊர்ல ஒரு செட்டியாருங்க, 3 பயலுக, ரமேஷ், ஹரீஷ், சுரேஷ் பேர் வச்சுட்டார். அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தேன், பேரை பூரா எப்படி வச்சிருக்காரு. யோ 4வது புள்ள பிறந்தா முருகன்னு பேர் வையா. 4வது புள்ள பிறந்துருச்சு, முருகன்னு பேர் வச்சுட்டாரு. 90 வயசு சாக போறாரு செட்டியார். அந்த பக்கத்து விட்டு நண்பர் வந்து உட்கார்ந்துட்டாரு. சாக போறாரு. கடைசியா முருகான்னு சொன்னா அடுத்த பிறவி வராது. இவர் எங்க சொல்ல போறாரு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மூத்த பையன் வந்தான். இவன் யாரு? சுரேஷ். 2வது பையன் வந்தான். இவன் யாரு? ஹரீஷ். 3வது பையன். இவன் யாரு? என்னமோ ஒரு குமரேஷ். 4வது பையன் வந்துட்டான். இழுக்குது, போக போகுது, இங்க வந்துருச்சு, மேமூச்சு வாங்குது. இவன் யாரு? முருகன் அப்படின்னு சொன்னா நல்லது. இவன் யாரு? 4வது பைய. போச்சு. அதுக்கும் தலையெழுத்து வேணும் ஐயா. தலையெழுத்து வேணுமல்ல. நம்ம எப்பவும் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சாகுற பொழுது நம்மளை அறியாம சிவான்னு வந்துடும். அனிச்சை செயல். முருகா முருகா முருகான்னு சொல்லு, உன்னை அறியாம வந்துடும், முருகான்னு வந்துடும். அதுக்கும் தலையெழுத்து வேணும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை. முசியாமல் சலிக்காமல் கொடுக்கிற பொழுது சலிக்காம கொடுக்கணும். பிச்சை போடுறேன்னு நினைக்கப்படாது. அவங்கிட்ட இருந்து நான் அருளை பெற்றுக் கொள்கிறேன்னு நினைக்கணும். ஆமா, ஒருத்தனுக்கு நான் பிச்சை போட்டேன்னா நான் அவனுக்கு பொருளை போடுறேன், அவன் எனக்கு புண்ணியத்தை கொடுக்கிறான். மறக்காதீங்க. நான் தான் பண்ணனேன்னு சொல்லாதேன். முசியாமல் சலிக்காமல் கொடுத்து 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 இவன் ஏழையாகணுமா? பணக்காரனா இருக்கவன் கொடுத்து 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 ஏழையாகணுமா? முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை. மிடின்னா வறுமை. கொடுத்து 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 வறுமை. எதுடா அழகுன்னு கேட்டேன். ஒரு தமிழ் கவிஞன் 4 அழகுன்னா. 1, சுரதந்தனில் இழைத்த தோகை. கணவனுக்காக பாடுபட்டு இழைச்சு போன பெண்டாட்டி. எங்க அந்த பொண்ணு இப்படி ஒல்லி குச்சியா இருந்தா அழகாவா இருக்கும்? கொஞ்சமாவது சதை போடணும்ல. அதுக்காக மலையா இருக்கப்படாது. ஏதோ கொஞ்சமாவது சதை போடணும்ல. பாட்டை கேளுங்க. சுரதந்தனில் இழைத்த தோகை. கணவனுக்காகவே வாழ்ந்து இந்த பொண்ணு இழைச்சு போச்சா, அதாண்டா கடவுள்.
சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி. கந்த சஷ்டி 6 நாள் பட்னி கடந்து இழைச்சு போன உடம்பா, அதாண்டா அழகு. ரெண்டாச்சா, சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி, சரதம் கொடுத்து இழைத்த தாதா. கொடுத்து 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 பணக்காரர் ஏழையாயிட்டார், அந்த ஆளை கும்பிடு. மூணாச்சா, சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி, சரதம் கொடுத்து இழைத்த தாதா. கொடுஞ்சமரில் பட்ட வடு துளைத்த கல். சண்டையில போய் வீரனா இருந்து நெஞ்சில வாழ் பட இறந்து போனானே, அவனுடைய திருவுருவத்தை எழுதி வைத்த நடுக்கல். அந்த காலத்தில் கல்லுல இதெல்லாம் எழுதி வைப்பாங்க வீரர்கள். இது 4 அபிராமம். அபிராமம்னா என்ன அர்த்தம்? அபிராமின்னா என்ன அர்த்தம்? மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். அபிராமின்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, அதான் அபிராமி. அபிராமம்னா அழகு. இந்த 4 அழகு. என்ன செய்யணும்? கொடுத்து 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 ஏழையா போகணும். அதுவும் செய்யலே. இப்பதான் முக்கியமான இடம். பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை. கோவிலுக்கு போறேன், எனக்கு ஆனந்தம் வரல, விம்மல் வரல. ஊரெல்லாம் என்ன பார்க்குது, ஏதோ முருகா 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 நடிக்கவாவது செஞ்சியான்னு கேட்கிறாரு. உண்மையா வந்தா நல்லது, வரலன்னா ஏதோ விம்மி விம்மி அழுகிற மாதிரி நடிக்க கூட இல்லை. ஏங்க நடிக்கலாமா? கடவுள் பக்தன் மாதிரி நடிக்கலாமா கூடாதா? நான் ஒரு கதை சொல்றேன். நான் அப்படித்தான் இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், காசியில ராஜாவும் மந்திரியும் ராத்திரி 12 மணிக்கு ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு ஒரு பொண்ணு. இவளை எந்த ராஜாவுக்கு கொடுக்கிறது? எந்த ராஜாவுக்கு கொடுத்தாலும் அவன் காசிக்கு அடுத்த ராஜாவாயிடுவான். அவன் கேட்கிறான், இவன் கேட்கிறான், இவன் கேட்கிறான். இருக்குது ஒரு பொண்ணு. மந்திரிட்ட கேட்கிறார், யாருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்? அந்த ராஜாவுக்கு கொடுத்தா இவன் சண்டைக்கு வருவான், இவனுக்கு கொடுத்தா அவன் சண்டைக்கு வருவான். ஒன்னு செய்வோம், என்ன? நாளைக்கு காலையிலே காசியிலே கங்கை கரையிலே மணிகர்ணிகா கட்டத்திலே எவன் ஒருவன் விஸ்வநாதரை நினைச்சு உடம்புல விபூதி பூசி அஞ்செழுத்து மந்திரம் சொல்லிக்கிட்டு தவம் பண்றானோ அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருவோம். தவம் பண்ணா அவன் யோக்கியமா இருப்பான் அப்படின்னு நம்பின காலம் இருப்பான். பொண்ணை கொடுத்துருவோம். சரின்ட்டாங்க. ஒரு திருட்டு பைய திருட வந்தான் ராஜா வீட்டுக்கு. பின்னால ஒளிஞ்சவன் இதை கேட்டு விட்டான். திருடுவானா அங்க போய் நிப்பானா? திருடுனா மாட்டிக்கிட்டா பிசகு. நேர காசு கங்கை கரைக்கு போயிட்டான். மணிகர்ணிகா கட்டத்துக்கு போன ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒருத்தனையும் காணா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தவம் பண்ற மாதிரி நடிச்சான். அரை மணி நேரம் ஆச்சு. ராஜா மந்திரி எல்லாரும் வந்து அந்த ஒரு மகான் நிக்கிறாங்க. இவன் திரும்ப பின்னாலே எவனாவது நிக்கிறானா? நல்ல வேலை ஒருத்தனும் இல்ல. அப்ப நம்மத்தான் சொல்லி இருக்காங்க. ராஜாவும் மந்திரி வந்து இவனுக்கு மாலை போட்டு இவனை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி குளிச்சு அலங்காரம் பண்ணி இவனை மேடைகளை கொண்டாந்து உட்கார வச்சு இவனுக்கு கல்யாணம்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே இருந்து அழகா வர்றா. மகாலட்சுமி வந்தாப்புல வர்றா. அவளது அலங்காரம். வந்தாளா, பக்கத்துல உட்கார்ந்தாளா. இவன் ஒரு பார்வை அவளை பார்த்தான். நெருப்புல இருந்து ஒரு சுடர் அப்படி தெரிச்சுது. படிச்சுன்னு ஒரு நினைப்பு வந்தது. இவ்வளவு அழகான பொண்ணு இந்த பாவி பயலுக்கா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இவ்வளவு அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, ராஜா வீட்டு பொண்ணு கிடைக்கணும்னா நான் என்னையா பண்ணனேன்? இந்த உள் மனசு பேசுமா பேசாதா? பேச ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ராத்திரி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஆண்டவனை நினைச்சு
தவம் பண்ற மாதிரி நடிச்சேன். நடிச்சதுக்கே இது கிடைச்சா தவம் பண்ணனா என்ன கிடைக்கும் நினைச்சான். தாலிய கீழே போட்டான், சன்னியாசியா போயிட்டான். புரியுதா சாமி? ராமகிருஷ்ண நடிச்சா கூட பரவாயில்லடா போடா. மாணிக்க வாசக சாமி சொல்லுவார், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம்முடையானே. அது கூட பண்ணலியே நெஞ்சமேன் தஞ்சமேது நமக்கினியேன். நமக்கு இன்னிமே என்ன தஞ்சம் கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்காது. உன் வாழ்க்கை வீணா போச்சு. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமேன் தஞ்சமேது நமக்கினியே. இதுல ஒன்ன பண்ணனா கூட முருகன் திருவருள் கிடைக்குமே, நீ ஒன்னும் பண்ணலையே, என்னத்துக்கு ஆவே அப்படின்னு அருணகிரியாரே கேட்டா நம்மெல்லாம் எம்மாத்திரம். அப்பப்ப கும்பிடுவோம், மாட்டிக்கிட்டா முருகா முருகாம்போம். பழனிக்கு பாத யாத்திரை போவோம், ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டே போவோம். நான் ஒரு தடவை காவடி எடுத்தேன். எனக்கு ஒரு பழக்கம், காவடிய தோல்ல வச்சாச்சுன்னா பேசக்கூடாது. முருகா 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 லட்சம் தடவையாவது சொல்லி இருக்கணும். உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். வாரியார் சுவாமி முருகா 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 முருகா. எனக்கு பின்னால 4 காவடிக்காரங்க, பேங்க் ஆஃப் மெஜுராவில் வேலை பார்க்கிறவங்க, முதலாளி மேனேஜரை திட்டிக்கிட்டே வர்றாங்க. நான் கேட்காம இருக்க முடியுமா? பகவான் வாய்க்கு மூடி வச்சானே தவிர காதுக்கு மூடி வைக்கலையே. இப்பத்தானே காது வாயெல்லாம் சேர்த்து மூடுறான், மூடி வைக்கலையே. கேட்டுக்கிட்டே என்னால் முடியல. முருகா முருகா அங்க அவன் திட்டிக்கிட்டே வருவான் மேனேஜரை, காதுல விழுகும். அடக்கடவுளே, ஓடி முன்னால ஓட போனா கால் ஓட முடியல, மெதுவாத்தான் போக முடியும். முருகா என்னடா இப்படி அநியாயம் பண்றியே? ஒரு பக்கம் நினைக்க தோணுது, ஒரு பக்கம் இந்த காது அந்த பக்கம் போய் இழுக்குது. நான் என்னையா பண்ணுவேன்? நல்ல வேளையா அடுத்த இடத்துல இவங்க 4 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. யாரு பிரிச்சு விட்டா? முருகன் பிரிச்சு விட்டான். நல்ல வேலைடா சாமி. எங்க பாத யாத்திரை பூரா திட்டிக்கிட்டே போறதுக்கு வீட்டுல உட்கார்ந்து திட்டலாமே, இதுக்கு என்னத்துக்கு பாத யாத்திரை போய் திட்டுவானே? தவம் இருந்து பண்ற தவம் மாதிரி பாத யாத்திரை நடந்து பண்ற தவம், நடந்து பண்ற தவம். எந்த ஊருக்கு? பழனிக்கு. படிக்கின்றிலை பழனி திருநாமம். இன்னும் 2 பாட்டு இருக்கு, நேரம் இல்லை. இந்த கடிகாரம் அநியாயமா ஓடுது, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் வணக்கம்.